வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய தலைப்பில் நம்ம சேனல்ல முதல் முறையாக வித்தியாசமான தலைப்பில் நம்ம ஒரு வீடியோ பண்றோம். அது என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் பாரத பிரதமர் ஆவாரா மோடி, அவருடைய ஜாதகம் என்பது என்ன சொல்கிறது, இதுதான் முக்கியமான தலைப்பு. இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் என்பது வருகின்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மேல நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த தேர்தலில் 2 முறை ஃபுல் மெஜாரிட்டியில் வென்று ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பிஜேபியில் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்பவர் நம்ம பாரத பிரதமர். மறுபடி அவருக்கு பிரதமராகும் யோகம் இருக்கா, ஜெயிப்பாரா? இப்போ பிரதமர் மோடியுடைய ஜாதகம் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது அந்த ஜாதகத்துடைய ஆத்தென்டிசிட்டி என்பது 100% நம்ம வெரிஃபை பண்ணி தான் வச்சிருக்கோம். அவருடைய பிறந்த தேதி 17/9/1950, நேரம் காலை 11 மணி, மெஹசானா அப்படிங்கிற ஒரு இதில் பிறந்திருக்கார், குஜராத் இதில். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னமாக வரக்கூடியது விருச்சிக லக்னம், ராசியாக வரக்கூடியதும் விருச்சிக ராசி தான். அங்கேயே லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரன் நீச்சம் பண்ணுறது, சந்திர பங்க பண்ணுறார், நீச்ச பங்கம் பண்ணுறாரு. 4ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் குரு, 5ல் ராகு. ஜாதகத்துடைய 10ஆம் பாவத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை, 11ஆம் பாவத்தில் புதன் உச்சம் பெற்று கேது சூரியனோட உட்கார்ந்துருக்காரு. இதுதான் மோடிஜியுடைய ஜாதகம். இப்போ மோடிஜிக்கு என்ன தசை நடக்குதுன்னு சொன்னால், விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியை கொண்ட ஜாதகக்காரரான நரேந்திர மோடிஜிக்கு இப்போ நடக்கக்கூடியது, அவரோட லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று ருசக யோகத்தில் திசையை நடத்தி கொண்டிருக்கிறார். டெக்னிக்கலாக பார்த்தாக்க பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டாப் 5 யோகத்தில் ஒரு யோகம் இன்னைக்கு அவருக்கு அந்த திசை நடக்குது. 2028 நவம்பர் வரைக்கும் மோடிஜியை யாரும் தொடக்கூட முடியாது. அதற்கு பிறகு ராகு திசை ஆரம்பித்து ராகு புத்தி முடியணும். கிட்டத்தட்ட 2030 வரைக்கும், இல்லை 2031 வரைக்கும் மோடிஜியை ஒன்றுமே பண்ண முடியாது. 2026 அவர் ஜெயிச்சு மறுபடி 2031 வரைக்கும் மோடியை தொடக்கூட முடியாது. அவருடைய ஜாதகம் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரிப்பு மோடிஜி பிரதமர் ஆகும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் திசையை நடத்துறார். லக்னாதிபதியும் அவர் தான். அவருக்கு சந்திர மங்கள யோகத்தில் திசையை நடத்துறார். ருசக யோகம்ன்றது அடுத்தவர்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, நிர்வாகம் பண்றது. ஒரு வார்த்தை சொன்னா அடுத்தவங்க கேட்பாங்க. அந்த யோகம் பெற்ற ஜாதகம். அந்த யோகத்துல தான் இப்ப திசை நடத்த போறார். சரியா சொல்லணும்னா செவ்வாய் திசையில மோடிஜிக்கு குரு திசை நடக்குது. ஆனா அவருக்கு அடுத்த ஏப்ரல் 20ஆம் தேதியோட இந்த குரு புத்தி, செவ்வாய் திசையில குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி ஸ்டார்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது சனி புத்தியில இருப்பார். அதனால அவர் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. மோடிஜி பிரதமர் ஆவர், அரும்பெரும் பெரும்பான்மை பெற்று வர மாதிரியான அமைப்புல இருக்கு. இந்த ஜாதக அமைப்புகள் மோடிஜிக்கு எவ்வளவு சாதகமா இருக்குன்னு சொன்னா, எப்பேற்பட்ட எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய திசை நடக்குது. செவ்வாய் என்பது போர் குணம், போரை குறிப்பதற்கு உண்டான கிரகம். மார்ஸ்னாலே வார், அக்ரஷன், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. அடக்கி ஆள்வது என்பது செவ்வாய். அந்த செவ்வாய் லக்னாதிபதியே அவருக்கு அதுதான். அந்த லக்னம்னா உயிர் ஸ்தானம், அதுக்கு அதிபதி செவ்வாய். எப்படி எந்த திசையில எடுத்தாலும் அந்த ஜாதகம் ஒளிர் விட்டு மிளிர் நல்ல என்ன சொல்றது, ஷைன் பண்ணுது. இந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடியது தான், கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் பாரத பிரதமராக மோடிஜி தான் உட்கார போறாரு. இது 100 இல்ல, 1000% உண்மை. இதை சொன்ன உடனே கமெண்ட் செக்ஷன்ல வைத்தறிச்சல் காரணமாக பல பேர் நான் என்னமோ மோடிஜி என்ற காசு கொடுத்து நான் பேசுற மாதிரி அவங்க எல்லாம் போடுவாங்க கமெண்ட்ஸ். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. காரணம் என்னன்னா, அதை பத்தி நமக்கு கேர் இல்லை. எது உண்மையோ பயாஸ்டா இல்லாம ஒரு பட்சமாக சாராம எது கரெக்டா இருக்கோ ஜோதிட ரீதியாக அதை மட்டும்தான் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஆக இந்த மோடிஜியுடைய இந்த பயணம் என்பது பல தரப்பட்ட எதிர்ப்புகளை தாண்டி, இப்போ காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல இதர கட்சிகளா இருக்கட்டும், இந்தியா கூட்டணியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், இந்த அத்துணை எதிர்ப்புகளையும் தாண்டி மோடிஜியுடைய அலை என்பது வீசும்.
ஏற்கனவே அதை மாநில எலெக்ஷன்ஸில் பார்த்தோம். 4 எலெக்ஷனில் 3 எலெக்ஷனில் பிஜேபி பெரும்பான்மை பெற்று அந்த ஆட்சி அமைக்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு சீட்டு வாங்கின தெலுங்கானாவில் கூட இப்போ 8 சீட்டாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி நம்ம பார்த்தோம். ஆக கண்டிப்பாக மீண்டும் பாரத பிரதமர் ஆவது என்பது மோடிஜி அப்படிங்கிறது உறுதிங்க. தவிர நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அகைன்ஸ்டோ இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஃபாரோ கிடையாது. ஜோதிட ரீதியாக உள்ள கருத்துக்களை மட்டும்தான் கூடுகிறோம். இது ஒரு டிஸ்கிளைமராக போட்டுக்கிறோம். என்ன நடந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஆக இந்த கருத்து கணிப்பு என்பது பல விதங்களில் வரும். ஆனால் மோடிஜியுடைய அந்த தனி மனிதனுக்கு உண்டான சக்தி என்பது ஜாதக ரீதியாக உச்சகட்டத்தில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு. உலகத் தலைவராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பல அரிய திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்தியாவை வல்லரசு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை நோக்கி அவர் எடுத்து செல்ல போகிறார். அவர் அதை செய்துவிட்டு தான் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவார். அடுத்த அலையில் யாருங்கிறத அந்த சமயத்தில் பேசுவோம். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிஜி என்பவர் நம்ம பாரத பிரதமர் மறுபடி பாரத பிரதமர் ஆகி அனைத்து மக்களுக்கும் நல்ல விஷயங்களை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் 100க்கு 100% உண்டு. இந்தியாவை இன்னும் டெக்னாலஜிக்கலாக தொழில்நுட்பத்தில் வெளிநாட்டில் இந்தியர்களுடைய மதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ சமீபமாக நான் கூட வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர பழக்கம் உண்டு. இந்த வெளிநாடுகளில் இதற்கு முன்னாடி இருந்த ஒரு இந்தியாவை பற்றின ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது நிறைய அந்த ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கு. அது மாதிரி மோடிஜி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இந்தியன்ஸ் மேலேயும் இந்தியா மேலேயும் கிடைச்சிருக்கு. அது தொடர்ச்சியாக நரேந்திர மோடிஜி கண்டிப்பாக மீண்டும் பாரத பிரதமராக அந்த சீட்டில் உட்காரதான் போறார். அவர் ஜெயிச்சு மறுபடி பல ஸ்ட்ரிக்டான ரொம்ப மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்கப் போகிறார் என்றதை உறுதியாக கூற முடியும். ஆனால் மற்ற போட்டி போடக்கூடிய கட்சிகள் ரொம்ப கம்மியாலாம் ஓட்டு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் இதற்கு முன்னாடி வாங்கிய ஓட்டை விட அதிகமாக தான் வாங்க போறாங்க. ஆனாலும் மோடிஜியுடைய அலையை ஈடு கொடுக்க முடியாது. எவ்வளவு அதிகமான ஓட்டுக்கள் வாங்கினாலும் சீட்டுக்கள் வாங்கினாலும் அவருடைய ஜாதகம் என்பது எக்ஸ்ட்ராடனரியா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பாக வென்று அனைத்து மக்களுக்குமான பிரதமராக அவர் பணியாற்றுவார் என்பதில் ஐயப்பாடில்லை. என் அன்புமிக்க விருச்சிக லக்ன விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய லக்னத்தில் உங்களுடைய ராசியில் பிறந்த நரேந்திர மோடிஜி இந்த நாட்டுடைய 3வது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பார். ஏற்று அனைத்து தரப்பு மக்களுக்கான நன்மையான விஷயங்களை எடுத்து செய்துவார் என்பதை உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆக மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.